இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா தனி வட்டியில டைப் 6 பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது ஆண்டுகளை டிஃப்ரெண்ட் வே, மாதங்கள், நாட்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுல தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். மாடல் டைப் 4 வரைக்கும், டைப் 5 வரைக்கும் பார்த்தோம். இப்ப டைப் 6ல எப்படின்னா ஆண்டுகளை கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க, ஆண்டுகள் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12வது, இது வரைக்கும் நம்ம 11 சம் பார்த்திருக்கோம். இப்ப 12வது சம் பாருங்க. அசல் ரூ 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூ 2,000 வட்டியை பெற்று தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுல 2 இடத்துல நம்மளுக்கு தொகை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அசல் 10,000 கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இங்க ஒரு 2,000 கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 2,000ங்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்க, வட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2,000 வட்டியை பெற்று தரும்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகள்னு கொடுக்கல. கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சுக்கணும். இது நம்ம தனி வட்டின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால இதுல தனி வட்டி அப்படிங்கிறது போடல. சரிங்களா? எக்ஸாம்ல அது தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு கரெக்டா கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம தனி வட்டியில தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தனி வட்டி தான் நம்மளுக்கு 2,000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது 10,000க்கு 2,000 வட்டி கிடைக்குது. எத்தனை வருஷத்துல கிடைக்குது அது கொடுக்கல. சோ அந்த எத்தனை வருஷத்துல கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ தனி வட்டி கொடுத்துட்டாவே நம்ம அந்த ஃபார்முலா வச்சு அதை ஆண்டுகளா கேட்டாலும் கொண்டு வந்துடலாம், இல்ல வட்டி வீதத்தை கொடுக்காம கேட்டாலும் கொண்டு வந்துடலாம், அசல கொடுக்காம கேட்டாலும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? எப்பவுமே ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதை வச்சு எல்லா சமம் போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? அப்படிதான் மேக்சிமம் வரும். இப்ப தனி வட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR divided by 100. இப்ப நம்மளுக்கு SI அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 2,000 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த சம்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும். ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. வட்டி, அதாவது 2,000 வட்டி கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், தனி வட்டி தான் கிடைச்சிருக்கு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைச்சதுனால அதுக்கு நேரா நம்ம 2,000 அப்படிங்கறத போட்டுறணும். இந்த ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்ப பிரின்சிபல் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க, 10,000 சொல்லிருக்காங்க. அந்த 10,000 போட்டுடலாம். இன்ட் n என்ன, நம்மளுக்கு n தான் கொடுக்கல, அதுதான் கேட்டிருக்காங்க. சோ n தெரியாது. இன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துட்டாங்க. சோ 10 போட்டாச்சு. டிவைடட் பை இந்த 100. அவ்வளவுதான். இப்ப நமக்கு எது தேவையோ அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சுட்டு மிச்சதை எல்லாம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துடணும். எப்பவுமே நீங்க எந்த சம் போட்டாலும் இது பேசிக் ரூல். நம்மளுக்கு எக்ஸ் தேவையா, எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சிடணும். கே தேவையா, கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சிடணும். என்ன தேவையோ அதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சுட்டு, இல்ல இந்த சைடு வச்சுட்டு, எந்த சைடு ஒண்ணு அதை ஒரு பக்கமா வச்சுட்டு மத்தது எல்லாம் இன்னொரு பக்கமா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமோ இல்ல இந்த பக்கமோ நம்ம எடுத்துட்டு வந்துடணும். இதுதான் ரூல். சரிங்களா? இப்ப நமக்கு இந்த எண் தேவை. சோ அதனால எண்ணை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு ஒரு நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கிராஸ் ஆகுதுன்னா அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கும்போது பிளஸ்ல இருந்தா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். இந்த சைடு மைனஸா இருந்தா அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆகும். இந்த சைடு டிவைட்ல இருந்தா அந்த சைடு போகும்போது மல்டிபிள்ல வரும். இந்த சைடு மல்டிபிள்ல இருந்தா அந்த சைடு போகும்போது டிவைட்ல வரும். சரிங்களா? இது பேசிக் ரூல். இதனால நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு விஷயம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மாறிதான் போகும். இப்ப இது எல்லாமே மல்டிபிள்ல இருக்கு. மேல இருக்கிறது எல்லாமே மல்டிபிள்ல இருக்கு. என்ன தவிர என்ன நமக்கு தேவை. சோ அதனால இந்த சைடு வச்சிடும். மத்தது எல்லாமே மல்டிபிள்ல இருக்கு. அப்ப ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது அது டிவைட்ல வரும். சரிங்களா? அப்ப எல்லாத்தையுமே நம்ம டிவைட்ல எடுத்துட்டு வந்துடணும். அதே போல அதுக்கு கீழே இருக்கிற 100 டிவைட்ல இருக்கு. அப்ப டிவைட்ல இருந்தா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவா மாறும், மல்டிபிளா மாறும். அப்ப இதை மல்டிபிள கொண்டு வரணும். எப்படி? இப்ப இந்த 2,000 போடலாம். சோ இந்த சைடு இருக்கிற 100 இந்த சைடு வரும்போது மல்டிபிளா மாறும். சரிங்களா? மல்டிபிள் 100 போடணும். டிவைடட் பை இந்த சைடு மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு டிவைட்ல வரும், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு. அப்ப இங்க 10,000, இங்க 1000 போட்டிருக்கனா, சாரி 10,000 இன்ட்டு இந்த 10 வந்துருச்சு. சரிங்களா? இங்க 1000 போட்டிருந்தா தப்பு, 10,000 போடணும், மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப போட்டாச்சா? இப்ப நம்ம என்ன தேவையோ அதை அந்த சைடு வச்சிருக்கோம். என்னதான் தேவை நம்மளுக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தேவை, அதை மட்டும் அந்த சைடு வச்சுட்டு இப்ப அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். 0 0 இந்த 0 கேன்சல். அப்புறம் இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, அப்புறம் இங்க 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 இங்க. அப்ப எத்தனை 0 கேன்சல் பண்ணிருக்கோம்? கீழே 1 2 3 4 5 0 இருக்கு. மேலே 1 2 3 4 5 0, 5 0க்கு 5 0 கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு? 2 மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப என்னோட வேல்யூ என்ன? 2. 2 வருஷத்துல 10,000 அசலுக்கு நமக்கு 2,000 ரூபாய்
தனி வட்டி கிடைக்குது. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா இருந்துச்சுன்னா எது வேணுமோ அதை நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்ப 13வது சம் பாருங்க. நான் மாடலுக்கு ஒரு சம்மா எடுத்துட்டு வந்திருக்கேன். மாடலுக்கு ஒரு சம்னா ஒரே மாடல்ல டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். சரிங்களா? அந்த டைப் 6ல நம்ம 12வது சம் வேற மாதிரி பார்த்தோம். இதேதான். ஆனா இது வந்து 13வது தசமத்துல வந்திருக்கு பாருங்க. சரி, நம்ம 12வது சம் தசமம் இல்லாம நார்மலா பார்த்தோம். இது வந்து தசமத்துல இருக்கு. ஸோ எப்படி வந்தாலும் எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக ஒவ்வொரு டைப்பா எடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ரூ 2500 அசலானது 2.5% வட்டி வீதத்தில், சரிங்களா, வட்டி வீதமும் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்? சோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுலயுமே வருஷம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வருஷம் கேட்கறது எப்படிங்கறத நம்ம போன மாடல்லே பார்த்தோம். சோ அது படி போடலாமா இப்போ? சோ என்ன நம்மளுக்கு தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப SI ஈக்குவல் டு PNR by 100. அப்ப SI வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 187.50. இந்த புள்ளிக்கு அப்புறம் 0 வர்றத நம்ம சேர்த்தாலும் ஒண்ணுதான், சேர்க்கலாலும் ஒண்ணுதான். இதை சேர்க்காம கூட நம்ம இங்க எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்க புள்ளிக்கு அப்புறம் 0 வர்றத கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது புள்ளிக்கு அப்புறம் வர 0க்கு. சோ நம்ம வந்து 187.5 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு P என்ன? 2500 கொடுத்திருக்காங்க. 2500 இன்ட்டு என்னதான் நமக்கு தெரியாது. R வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2.5 டிவைடட் பை 100. இப்ப நம்ம என்ன தேவையோ அதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சிடலாமா? நமக்கு என்னதான் தேவை, மத்ததெல்லாம் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துட்டு வரோம். இந்த 187.5 அப்படியே வைக்கிறோம். இன்ட்டு இந்த 100 வந்து மேல வந்துரும். டிவைடட் பை இந்த 2500 கீழே வந்துரும். இன்ட்டு இந்த 2.5 வந்து இங்க வந்துரும். நம்மளுக்கு என்ன தேவை? என்னதான் தேவை அதை அந்த சைடு வச்சாச்சு. இப்ப நீங்க இது இப்படியே, அதாவது தசமத்திலே உங்களுக்கு அடிச்சு கொடுக்க தெரிஞ்சா அடிச்சு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா தசமத்துல இருந்து அதை எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம்? இப்ப இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. சரிங்களா? இங்க 2 ஸ்தானம் தள்ளி இருந்துச்சுனாக்கா நீங்க தானே எடுத்துட்டீங்கன்னா புள்ளிக்கு அப்புறம் வர 0 நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். ஆமா, நம்பரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இங்கேயுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம 10ஆல பெருக்கிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளியை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை 10ஆல பெருக்கணுங்கன்னா புள்ளி எடுத்துரும், 15ன்னு வந்துடும். சரிங்களா? அதே 1.55 இருக்குன்னா நம்ம இத 100ஆல பெருக்கணும். ஏன்னா புள்ளிக்கு இந்த சைடு 2 ஸ்தானம் இருக்கு. சோ 2 ஸ்தானம் இருந்தா நம்ம 100ஆல பெருக்கணும். அது நம்பரா இருந்தா, 0 இருந்தா நம்ம 0வா கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நம்பரா இருந்தா இது நம்ம 100ஆல பெருக்கணும் அப்படின்னா புள்ளி வந்து கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்னு? சோ 100ஆல இதை பெருக்கும் போது நமக்கு 15 கிடைக்கும். இது 10ஆல பெருக்கும் போது 15 10ஆல பெருக்கி பாருங்க. இது 1.5 10ஆல பெருக்கி பாருங்க. 5 சரி 0 மறுபடியும் 15 5 1 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். சோ நம்மளுக்கு 10ஆல பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆகி 15 கிடைக்குதுங்களா? புரியுதுங்களா? சோ இதுதான் மெத்தட். அப்ப நம்ம இங்கேயுமே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இந்த 187.5 நம்ம 10ஆல பெருக்கலாம். 2.5ஐயும் நம்ம 10ஆல பெருக்கலாம். அப்படி பெருக்கும் போது புள்ளி கேன்சல் ஆயிரும். சோ புள்ளி கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். சரிங்களா? இந்த 10ஆல பெருக்கிற ஸ்டெப்ப நீங்க எழுதிக்கணும். எழுதிட்டு தான் நீங்க இதை போடணும். அப்ப நம்மளுக்கு 1875 கிடைக்கும். கீழே 25 கிடைக்கும். ஏன்னா நம்ம 10ஆல பெருக்கிட்டோம். கீழையும் மேலையும் 10ஆல பெருக்கிட்டோம். சோ அதனால நமக்கு அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஏன் நம்ம அந்த 10ஆல பெருக்கிறோம்னா அடிச்சு கொடுக்க ஈஸியா இருக்கும். புள்ளி இருந்துச்சுன்னா அந்த புள்ளியை கரெக்டான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதனால கஷ்டமா இருக்கும். சோ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப இங்க 25 5ஆல அடிச்சு கொடுத்தா 5 25 3 15 மிச்சம் 3 7 35 5 25 மறுபடியும் 5ஆல எடுத்து குடிச்சா 7 35 5 25 ஓர் 25 25 3 25 75. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. சம்முக்கு மட்டும் இல்ல, எந்த சம்ம தசமத்துல கொடுத்தாலும் அதை அடிச்சு கொடுக்க ஈஸியா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தா 10ஆல, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தா 100ஆல அந்த மாதிரி பெருக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடிச்சு கொடுக்க ஈஸியா இருக்கும். சோ இது ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 14வது சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எத்தனை ஆண்டுகளில் ரூ 2000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3600ஆக மாறும். சரிங்களா? 2000 அசலானது 3600 எத்தனை ஆண்டுகள்ல மாறும் கொடுத்திருக்காங்க. ஆனா தனி வட்டி எவ்வளவுன்னு கொடுக்கல. சரிங்களா? மாறும் 3600ங்கிறது தனி வட்டி கிடையாது. 2000 ஆனது 3600 எத்தனை வருஷத்துல மாறும். இதுல இருந்து நம்ம தனி வட்டி எடுக்கலாம். ஏன்னா அசல் என்ன
2000. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நமக்கு 3600 மாறி இருக்கா. சோ அப்ப எவ்வளவு அதுல சேர்ந்துருக்குங்கிறத நம்ம மைனஸ் பண்ணா வந்துரும். எவ்வளவு சேர்ந்திருக்கு? 1600 சேர்ந்திருக்கு. சரிங்களா? 2000 அசல்ல 1600 வட்டி சேர்ந்ததுனாலதான் நம்மளுக்கு 3600 அது மாறி இருக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல. எத்தனை வருஷங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நம்மளுக்கு தனி வட்டியா டைரக்டாவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மொத்த தொகையா கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம மொத்த தொகைன்னு பார்த்தோம் இல்லையா, தனி வட்டியும் அசலையும் கூட்டும் போது நம்ம மொத்த தொகையா வாங்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதேதான் இப்ப 2000 அசல், நான் 2000 வந்து வட்டி கொடுத்துருக்கேன். அதை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல 3600 ரூபாய் திருப்பி வாங்கிட்டேன். அதுல வட்டியும் சேர்ந்திருக்கு, முதலும் சேர்ந்திருக்கு. அப்ப முதல் எவ்வளவுன்னு தெரியும், 2000. அப்ப வட்டி கிடைச்சிருக்க தொகையில இருந்து நம்ம முதல்ல கழிச்சோம்னா வட்டி கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா எஸ்ஐ. சரிங்களா? இப்படிதான் நம்ம எஸ்ஐ எடுக்கணும். எஸ்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வருஷத்தை கண்டுபிடிக்கணும். சோ இங்கேயுமே தனி வட்டின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப நம்மளுக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் 500. இப்ப எஸ்ஐ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே, 1600 கண்டுபிடிச்சிட்டோம். சோ 1600 ஈக்குவல் டு பி என்ன 2000 இன்ட்டு என்ன தெரியாது. ஆர் பாத்தீங்கன்னா 10% கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 100. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். 1600 இன்ட்டு இந்த 100 இங்க வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த வரும்போது மல்டிபிள் ஆயிரும், மேல வந்துரும், இதெல்லாம் கீழே வந்துரும். 2000 இன்ட்டு 10 ஈக்குவல் நம்மளுக்கு என்ன தான் தேவை. சோ அடிச்சு கொடுங்க, ஈஸியா இருக்கும். எல்லாமே ஜீரோவா தான் இருக்கும். 2 8 16. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8 கிடைச்சிருக்கு. அப்ப 8 வருஷத்துல 2000 ஆனது 3600 மாறும். சோ நம்ம இப்ப ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறதுல 3 டைப் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு டைப் பார்த்தோம், நார்மலா டைப் தனி வட்டி கொடுத்துட்டு, ரெண்டாவது தசமத்துல கொடுத்து பார்த்தோம். இப்ப வந்து மொத்த தொகையில இருந்து தனி வட்டி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இன்னும் ஒரே ஒரு சம் இருக்கு. இந்த சம்ம பார்த்துட்டு, இந்த 4 சம்ம நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னாவே தனி வட்டியில ஆண்டுகளை கேட்டுட்டா நீங்க போட்டுடலாம். எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். சரிங்களா? இவ்வளவுதான், இதுக்கு மேல எப்படி வராது. புரியுதுங்களா? ஆண்டுகள் கொடுத்து கேட்கறதுல கடைசி சம் பாருங்க, 15ஆம் சம். இதுவுமே நம்ம 14ஆம் சம் மாதிரிதான் இருக்கும். ஒரு சின்ன வேர்டிங் வித்தியாசம் தான். சரிங்களா? எத்தனை ஆண்டுகளில் ரூ 5600 ஆனது ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்துல 6720 உயரும், நம்ம மாறும் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் சம்ல பார்த்தோம். ஏன்னா இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இது உயரும், உயரும்னா அதேதான், ஒரு அசல் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வட்டியோட சேர்த்து கொஞ்சம் காசு அதிகமா உயர்ந்திருக்கு. மாறுங்கிறதும் உயருங்கிறதும் ஒண்ணுதான். சோ இந்த வேர்டிங் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ போன சம்மா இருந்தா இதுவும் போட போறோம். நம்மளுக்கு அசல் என்ன 5600 தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதம் 6000 தெரிஞ்சிருச்சு. எவ்வளவா மொத்த தொகையா மாறி இருக்கு? 6720 மாறி இருக்கு. சோ எத்தனை ஆண்டுகள்னு கொடுத்து கேட்டுட்டாங்க. கொஸ்டின் என்ன ஆண்டுகள் கேக்குறாங்க, அவ்வளவுதான். என்ன தனி வட்டின்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப எஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி இதுல தனி வட்டி கொடுக்கல இல்லையா, சோ நம்ம தனி வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி கொடுக்கலங்க, இப்படி உயரும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப 5600 இவ்வளவா மாறி இருக்கு. மேக்சிமம் அசலை விட தனி வட்டி உங்களுக்கு அந்த தனி வட்டியா இது மொத்த தொகையான்னு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததுன்னா நம்மளுக்கு அசலை விட வட்டி கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே. மேக்சிமம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அசல் 5600, அப்ப வட்டி வந்து அதை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5600 விட இது அதிகமா இருக்கு. அப்ப இதுல வட்டி முதல் ரெண்டுமே சேர்ந்துருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மேக்சிமம் கம்மியா தான் வரும் தனி வட்டின்னு கேட்கும் போது. அப்ப இதுல இருந்து, அதாவது மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிட்டாங்கன்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும். மொத்த தொகை என்ன? 6720. 5600ங்கிறது அசல். அப்ப கழிங்க 1 1120ங்கிறது நமக்கு தனி வட்டி. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஃபார்முலாவை எழுதுங்க. PNR by 100. அப்ப SIக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம்? 1120 கண்டுபிடிச்சோமா? 1120 ஈக்குவல் டு 5600 பிரின்சிபல் இன்ட்டு n தெரியாது. R வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 6% வட்டி வீதம் டிவைடட் பை 100. இப்ப நம்ம என்ன அந்த சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு வர போறோம். அப்ப 1120 இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த 5600 இன்ட்டு இந்த 6 எடுத்துட்டு வரோம். எண்ணு மட்டும் நம்ம அந்த சைடு வச்சிடறோம். இப்ப அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? சின்ன நம்பர்ல இருந்தே அடிச்சு கொடுங்க. 2 4 8 16 5 10 6 12. அப்புறம் மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 1 2 4 2 8 2 4 8 16 280 கிடைக்குது. மறுபடியும் இது 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 7
சரி 7 2 14, 7 கூட அடிச்சு கொடுக்கலாம். 140 வரும். இது வந்து 20 வரும். கீழே 6 இருக்கு. 1 3 3 சரி 6னா 2ஆல் அடிக்கலாம். 2 6. இங்க என்ன வரும்? 10 வரும். 10/3 வருதா? 10/3 கிடைக்குது. அப்ப இதை நம்ம வந்து அப்படியே போடக்கூடாது இல்லையா? ஸோ n வந்து 10/3னா அது என்ன, எத்தனை 10/3ங்கிறது எத்தனை வருஷம்னு எழுதலாம். ஸோ எழுத முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கலப்பு பின்னத்துல எழுதலாம். எப்படி கலப்பு பின்னத்துல எழுதலாம்னா 10 நம்ம 3ஆல டிவைட் பண்ணலாம். 3 9, மீதி 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இது எப்படி கலப்பு பின்னத்துல என்ன மீதி கிடைச்சிச்சோ அதை மேல போடுவோம். எதால வகுத்தோமோ அதை வந்து நம்ம கீழே போடுவோம். என்ன ஈவு கிடைச்சிருக்கோ அதை சைட்ல போடுவோம். அப்ப 3.25 வருஷம் வச்சுக்கலாமா? 1/3 வருஷம். அப்ப 3 வருஷம் முழுசா இருக்கு. அப்புறம் 1/3 மாதங்கள் அப்படி எடுத்துக்கலாம். சோ இப்படி கலப்பு பின்னத்துல தான் மாதங்கள் எழுதணும். இந்த மாதிரி 10/3னா அது எப்படி வருஷம், அதை கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? சோ ஆப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அது தசமத்துல தான் தசமத்துல போடலாம். தசமத்துல இருக்க சான்சஸ் எல்லாம் கலப்பு பின்னத்துல கொடுப்பாங்க. சரிங்களா? சோ கலப்பு பின்னமா வர இந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு கலப்பு பின்னமா வந்திருக்கு. சோ அதுக்காக ஒரு மாடல் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்படி வந்தாலும் நம்ம ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டலாம். அவ்வளவுதான். இப்ப ஆண்டுகள்ல கண்டுபிடிக்கிறதுல 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தனி வட்டியில. சோ இந்த 4 நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னாவே தனி வட்டி ஆண்டுகள் கேட்டா உங்களுக்கு நீங்க எப்படி கேட்டாலும் போட்டலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொடுத்துட்டு அசல் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.